கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, இந்த ஞாயிறு பெண்கள் ஞாயிறு இந்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தரும்படி நம்முடைய திருச்சபையினுடைய திருமதி ஜெனி காட்வின் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த தொழுகையிலே பங்கு பெற்றிருப்பது மிக சிறப்பான ஒன்று. அவர்கள் பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சென்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதே வண்ணமாய் இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். பெத்லகேம் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலே ஆசிரியாக பணியாற்றி கொண்டிருக்கிற அவர்கள் இறை ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறபடி நாளை கடவுளுக்கு நன்றி சொல்லி அவர்கள் இந்த நாளின் காலைப்படுதலை உங்கள் அனைவருடைய சார்பிலே மிக அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அன்போடு கேட்கிறோம். செய்திக்கு ஆயத்தமாவோம். இயற்கையை அழகுற படைத்து தம் சாயலாய் மனிதனை உருவாக்கி குடும்ப உறவை தந்து பிள்ளை செல்வங்களை நல்கி தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகுக்கு அனுப்பி சிலுவை பரியந்தமும் மாதிரியை காண்பித்து இன்றும் என்றும் எப்போதும் நம்மோடு வாழும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நாளின் காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் அடியேனுக்கு இந்த நல் வாய்ப்பை நல்கிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமாற ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு இத்திருச்சபையின் சபை போதகர், உதவி போதகர்கள், சபைக்குழு அங்கங்கள், பெண்கள் சங்கத்தினர், இங்கு கூடு வந்திருக்கிறதான சபை மக்கள் உங்கள் யாவரையும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேர சிந்தனைக்காக அடியேன் தெரிந்து கொண்டதான வேத வசனம் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்திலே நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளின் பெண்கள் ஞாயிறு இச்சிறப்பு தொழுகைக்காய் உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாங்கள் இந்த வேளையிலே கடந்து செல்கிறோம். சுவாமி, அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் திறந்த உள்ளத்தை தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை எப்பொழுதும் ஆட்கொள்ளட்டும். இயேசு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பெண்கள் ஞாயிறு என்று வருடந்தோறும் நமது பேராயத்தின் அடிப்படையிலே நாம் கொண்டாடுவது வழக்கம். அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதியை இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, அதாவது உலக பெண்கள் தினமாக வருடந்தோறும் நாம் ஆசரித்து வருகிறோம். அதன் பின்வருகிற ஞாயிற்றுக்கிழமையை பெண்கள் ஞாயிறு எனவும் பெண்கள் சங்கம் பெண்களாக இணைந்து இந்த தொழுகையை நடத்துவதும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. ஏன் இந்த பெண்கள் தினம், ஏன் இப்படி ஒரு தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு காலத்திலே பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்படவில்லை. பெண்கள் கொத்தடிமைகளாய் நடத்தப்பட்டார்கள். பெண்களுக்கு பல திறமைகள் இருந்தும் அவற்றை வெளிவர கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்பொழுது எங்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும், நாங்களும் தேசத்தை ஆள வேண்டும்
எங்களுக்கு இருக்கிற திறமைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையிலே 1911 ஆண்டு ஒரு சில பெண்களாக இணைந்து கோரிக்கை வைத்தார்கள், எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று. அதன் விளைவாகத்தான் இந்த பெண்கள் தினமானது வருடந்தோறும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நம்முடைய வேதத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்படவில்லை. பெண்களை குறித்து ஆனால் காலம் செல்ல செல்ல தெபோராள் போன்ற பெண்கள் எழுந்து பிற்பாடு நியாயாதிபதிகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மாறினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. ஆனால் நம் அருமைநாதர் இயேசு கிறிஸ்து பெண்களாகிய ஒவ்வொருவரையும் அங்கீகரித்தார். அவரிடத்திலே பாவியான ஸ்திரீ கடந்து வந்தார், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீகள் கடந்து வந்தார்கள். எல்லோருக்கும் அவர் அங்கீகாரம் வழங்கினார். நம்மை அவர் விலையுள்ளவர்களாய் எண்ணுகிறார். நாம் படிக்க கேட்டதான இந்த நீதிமொழிகள் 31:10 ஆங்கில வேதாகமத்தில் படித்தோம் என்று சொன்னால் இவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. Who can find an virtual woman, for her worth is far more about rubies என்று சொல்லப்படுகிறது. இந்த ரூபி என்கிற வார்த்தையோடு பெண்களை நமக்கு ஒப்புமைப்படுத்தி கூறப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரூபி என்கிற வார்த்தையை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம் என்று சொன்னால் இந்த ரூபி என்பது ஒரு தாது வகையை சார்ந்தது. டயமண்டை விடைக்கும் மிகவும் விலை உயர்ந்தது. 2 மில்லிகிராம் இதனுடைய விலை 8 கோடி ரூபாவாம். இதனுடைய கலர் மிகவும் அழகான ஒரு சிகப்பு நிறம். அது மட்டுமல்ல, இது மிகவும் ஒரு வலிமையானது, மிகவும் ஸ்ட்ராங் ஆனது. ஆகவே ஆண்டவருடைய படைப்பிலே நீங்களும் நானும் மிகவும் விலையேற பெற்றவர்கள், மிகவும் விலையேற பெற்ற பெண்களாய் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் இந்த ரூபிக்கு இன்னும் ஒரு குணம் உண்டு. என்னவென்று சொன்னால், அதிலே தூசி ஏதாவது ஒட்டிவிட்டது என்று சொன்னால் அதனுடைய கலர் மங்கி போய்விடுமாம். அதை சூடேற்றும் பொழுது, அதாவது ஹீட் பண்ணும் பொழுது அதனுடைய நிறம் மிகவும் அழகாக மறுபடியும் மாறி போய்விடுமாம். நீங்களும் நானும் பெண்களாகிய நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்திலே விலையேற பெற்ற ஒரு முத்துக்களாய், அதாவது ஒரு ரூபி கல்லை போல ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்திலே மிகவும் விலையேற பெற்றவர்கள். அப்படி விலையேற பெற்ற பெண்களாகிய நம்மை மீட்பு பணி செய்யும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கருப்பொருள் மீட்பு பணியை செய்கிற பெண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மீட்பு பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில குணாதிசயங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். விலையேற பெற்றவர்களாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நம்மை தாழ்த்துவதுண்டு, என்னிடத்திலே ஒரு திறமைகளும் இல்லை, நான் சமுதாயத்திலே மதிக்கப்படவில்லை, நான் இதற்கு அடுப்பங்கரையில் வேலை செய்வதற்கு மாத்திரம் என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே நம்மை தாழ்த்துவது உண்டு. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை விரும்பவில்லை. இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். பெண்கள் ஞாயிறு என்ற சிறப்பு தொழுகையை நாம் அனுசரிக்கின்றோம். இதை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை மீட்பு பணி செய்ய அழைக்கிறார். இந்த மீட்பு பணி நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொன்னார், முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய திறமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய திறமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். படிக்க கேட்டதான நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்திலே தெபோராள் என்கிற பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தெபோராள் என்பவள் முதல் பெண் நியாயாதிபதி. 3 ஆண் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்ததன் பிற்பாடு 4வதாக நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி முதல் பெண் நியாயாதிபதி. பல்வேறு நெருக்கங்கள், பல்வேறு கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் தெபோராள் கடவுளுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளிடத்திலே இருந்த திறமைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாள். இன்று நாம் ஒவ்வொருடைய கரங்களிலும் அநேக தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் எத்தனை பேர் இந்த தெபோராளை போன்று நாம் நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்காய் பயன்படுத்துவதற்காக முன் வருகிறோம். இவள் ஒருவர் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். தாயாக மாறினாள் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. நியாயாதிபதிகள் 5:7 தாயாக மாறினாள். இன்று நாம் பெண்களாயிருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வழிதப்பி போகும் பொழுது நாம் பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறவர்களாக அல்ல, அதை நாம் கண்டுகொள்ளாதவர்களாகவும் அல்ல. நாம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரத்திலே ஒரு தாயாக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் உடனடியாக செய்வது வழக்கம். அதுபோல இந்த
தெபோராள் இஸ்ரவேல் மக்கள் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறார்கள், என் ஜனம் பாழாய் போய்விடக் கூடாது என்பதற்காக அவளிடத்திலே இருந்ததான அந்த முதன்மையான ஒரு திறமை தாயாக மாறினாள். அந்த நேரத்திலே அவள் தாயாக மாறினபடியினால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்தது. சாதகமற்ற சூழ்நிலை பல இருந்தது, ஆனாலும் அவள் பின்வாங்கி போகவில்லை. அன்பானவர்களே, இன்னுமாக நாம் இந்த தெபோராளை பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்காய் எழும்பினார். இன்று நாம் எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்புகிறோம்? இன்று அநேக வேளைகளிலே நாம் பல உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் அதிக நாட்டம் செலுத்துவதுண்டு, அதற்காக எழும்புவதுண்டு. ஆனால் கர்த்தருக்காக எழும்புகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அது மட்டுமல்லாது தைரியத்தோடு பிரச்சனையை இவள் சந்தித்தாள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தவுடன் ஓடோடி போய் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வாய்ந்து விட்டது என்று சொல்லி நாம் துவண்டு போவது உண்டு. ஆனால் இவள் தைரியத்தோடு கூட அந்த பிரச்சனையை நான் கண்டிப்பாக என்னால் முடியும் என்று சொல்லி அந்த பிரச்சனையை எப்படியாவது நான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தைரியமாய் செயல்பட்டாள். அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றிருந்தாள் இந்த தெபோராள். விசுவாச ஒரு வீராங்கனையாக இந்த தெபோராள் காணப்பட்டாள். பாருங்கள் அன்பானவர்களே, ஒரு பெண்ணுக்குள்ளா இத்தனை திறமைகள். அன்பானவர்களே, இங்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய மத்தியிலும் அநேக திறமைகள் உண்டு, நிச்சயமாக உண்டு. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. மத்தேயு 13:12 இப்படியாய் கூறுகிறது, நம்முடைய கரங்களில் இருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாம் இழந்து போய்விடுவோம். இன்றைக்கு வாலிப பெண்களாயிருக்கலாம், சிறு பெண்களாயிருக்கலாம், முதியோராக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், எல்லாருடைய கரங்களிலும் ஒரு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறமைகளை நாம் கர்த்தருக்காய் பயன்படுத்துவதற்கு நாம் முன் வர வேண்டும். ஒரு தெபோராளை போன்று அந்த தெபோராள் எழும்பவில்லை என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. ஒரு மீட்பு பணியை இந்த தெபோராள் செய்தாள். காரணம், அவள் திறமையை சரியாய் பயன்படுத்தினாள். இன்று நாமும் மௌனமாய் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய திறமைகளை நாம் ஆண்டவருக்காய் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் எழும்பவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் இந்த மீட்பை கண்டிப்பாக நம்முடைய உலகுக்கு வழங்க முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இதை நாம் அனுதினமும் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிரச்சனைகள் வரும் பொழுது துவண்டு போக வேண்டாம். நாம் தைரியத்தோடு கூட ஒரு தெபோராளை போன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நாம் எழும்பும் பொழுது நிச்சயமாக நம்மையும் ஆண்டவர் மீட்பு பணி செய்வதற்கு அழைக்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பில் நிற்பவர்களும் பாதத்தில் அமர்பவர்களும் மீட்பு பணி செய்வதற்கு மிகவும் தகுதியுடையவர்கள். ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்க வேண்டும். ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் மிகவும் பிரசங்கம் கேட்டால் சோர்ந்து போய்விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு உற்சாகமூட்டும் விதமாய் அழகான ஒரு கதையை சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். ஒரு அருமையான ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனார் இருந்தாராம். அவருக்கு ஒரே ஒரு அருமையான மகன் இருந்தானாம். பார்த்துருக்கோங்க, அவனுக்கு கடுமையான ஜுரம். என்ன பண்ணினாலும் அந்த ஜுரம் சரியாகவில்லை. அவர் பலவிதமான நாட்டு வைத்தியங்களை எல்லாம் செய்து வந்தார், எதிலுமே அந்த ஜுரம் சரியாகவில்லை. திடீரென ஒரு நாள் ஒரு நண்பர் அவருடைய இல்லத்திற்கு கடந்து வந்தார். நண்பா, நீ எதற்காக உன் பிள்ளையை இப்படி வைத்து கொண்டிருக்கிறார்? கடுமையான ஜுரம் அடிக்கிறதே, நீ ஒன்று மட்டும் பண்ணு, உன் காரை எடுத்து இந்த பையனை கூட்டிக்கிட்டு நீ டாக்டரை போய் பார்த்து வா என்று சொன்னார் நண்பர். உடனடியாக நண்பரின் வார்த்தைக்கு இவர் தவறாமல் கீழ்ப்படிந்தார். காரை ஸ்டார்ட் பண்ணி பையனை அந்த காரில் ஏற்றி விட்டு டாக்டரை பார்க்க சென்றார். போனார், அங்கே மருத்துவமனையில் சென்றார். அங்கு ஒரு டாக்டர் அமர்ந்திருந்தார். போய் அந்த டாக்டருக்கு முன்பதாக உட்கார்ந்து டாக்டரை பார்த்து கொண்டே இருந்தார். டாக்டர் கேட்கிறார் மறுபடியும், ஏன் என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? இவர் வாயே திறக்கவில்லை. ஏனென்றால் நண்பர் என்ன சொல்லி அனுப்பினார்? நீங்கள் டாக்டரை
போய் பார்த்து மட்டும் வந்தால் போதும். அவர் வாயை திறக்கவே இல்லை. அன்பானவர்களே, டாக்டரால் அவருடைய தேவையை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அன்பான சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் செய்து தர முடியாது. நம்முடைய வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த தேவையோடு கூட நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுத்தார். மார்த்தாள் மரியாளை குறித்து வேதாகமத்திலே நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். யோவான் 11:32 இந்த மார்த்தாள் மரியாள் சம்பவங்கள் கூறப்படுகிறது. இந்த மரியாள் என்பவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடன் ஓடோடி சென்று பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்தாள். மரித்து போனான். மரித்து போனவன் உயிர் பெறுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவள் நினைத்திருக்கலாம் நிச்சயமாக இது முடியாது என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவரை பார்த்தவுடன் நிச்சயமாக எனக்கு இயேசப்பா உதவி செய்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பாதத்திலே ஓடோடி வந்து விழுந்தாள். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு கடந்து போனார். லாசரு மரித்தோரில் இருந்து உயிர் பெற்றான், மீட்டு கொள்ளப்பட்டான். அதற்கு காரணமாயிருந்தது மரியாளுடைய அந்த கண்ணீரோடு கூட போய் பாதத்தில் அமர்ந்ததுதான். அந்நாளை குறித்து தெரியும். எல்லோரும் அவளை கேலி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து திறப்பிலே நின்றால், ஆண்டவரே நிச்சயமாக நீர் எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தர முடியும் என்று சொல்லி. அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் திறப்பிலே நிற்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து எல்லோருக்கும் தெரியும். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சம்பவம் தான். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தாள். தேசத்திற்காக, தன்னுடைய யூத ஜனத்திற்காக அவள் திறப்பிலே நின்றபடியினாலே தேசம் மீட்கப்பட்டது. அவளுடைய ஜாதி மக்கள் மீட்கப்பட்டார்கள். இன்று நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்கிறோம்? நாம் படிக்க கேட்டதான லூக்கா 23:28 ஒருவர் படிக்கலாம். லூக்கா 23:28. எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிறோம்? நம்முடைய வாலிப பிள்ளைகள் எங்கோ ஒரு உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் காலையில் எழுந்த முதல் கையில் எடுப்பது மொபைல் போனாகத்தான் காணப்படுகிறது. தொலைக்காட்சியிலே அதிகமான நாட்டம் செலுத்துகிறார்கள். நாமும் அவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஆனால் நாமும் அவர்களோடு கூட இருந்து அதை மிகவும் ரசித்து ருசித்து செய்வது அநேக வேளையிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயே, நீ எனக்காக எழாமல் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் நீ அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எத்தனை பேர் இன்று நம்முடைய காலையிலே நம்முடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறோம்? கரங்களை வைத்து நாம் எத்தனை பேர் ஜெபித்து அனுப்புகிறோம்? இல்லம் வந்ததும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே எவ்வளவு நேரம் நாம் செலவு செய்கிறோம்? சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்திலே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவாக இருக்கிறது. நாம் அவர்களை ஜெபித்து நல்வழிப்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் வழிமாறி செல்லும் பொழுது நம்முடைய பெற்றோருடைய கண்ணீர் உள்ள ஜெபம் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், என்னுடைய தாயினுடைய ஜெபத்தினால் நான் இவ்வளவு உயர்வாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் சொல்லுவார்கள், என்னுடைய தாயினுடைய ஜெபத்தினால் நான் கனம் பெற்றிருக்கிறேன், நான் இன்று சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய நபராயிருக்கிறேன், காரணம் என் தாயினுடைய ஜெபம் என்று சொல்லி. இன்று அநேகர் நாம் தொலைக்காட்சியை பார்த்து அழுது கொண்டிருப்பது வழக்கம். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. தொலைக்காட்சியிலே ஷாம்பு விளம்பரம் அடிக்கடி வருவதுண்டு. அதுபோல ஒரு ஷாம்பு விளம்பரம் ஒன்று வந்தது. தன்னுடைய மகளுக்கு தலை முழுவதும் பொடுகாக இருந்தபடியினாலே அந்த தாயார் அந்த ஷாம்புடைய விளம்பரத்தை பார்த்து அதை தன்னுடைய மகளுடைய தலையிலே தேய்க்க ஆரம்பித்தாள். ஆனால் அந்த ஷாம்பு விளம்பரத்திலே சொல்லப்பட்டிருந்தது, 5 நிமிடத்திற்கு மேல் அந்த ஷாம்பை நீங்கள் தேய்த்து ஊற வைத்தால் அது உங்களுக்கு பயங்கரமான அரிப்பை உண்டு பண்ணிவிடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தாய் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த ஷாம்பை அந்த பிள்ளையுடைய தலையிலே தேய்த்து வைத்துவிட்டு தொலைக்காட்சியிலே மிகவும் மும்முரமான ஒரு சீரியலுடைய ரொம்ப இறுதி கட்டமான
தகவல் ஆனபடினால இதை இன்னைக்கு மிஸ் பண்ணா இதை பார்க்க முடியாது என்று சொல்லி தொலைக்காட்சியிலே மிகவும் மும்முரமாயிருந்தார்கள். பிள்ளை கூப்பிடுவார்கள், அம்மா 5 நிமிடம் ஆகிவிட்டது, என் தலையிலே நீங்கள் ஷாம்பை தைத்து விட்டு 5 நிமிடம் ஆகிவிட்டது. பிள்ளை அலறுகிறாள், எனக்கு அரிக்கிறது அம்மா, வாருங்கள் என்று சொல்லி அம்மா சொல்கிறார்கள், எனக்கு தொலைக்காட்சி சீரியல் முக்கியம், இது முடிந்த அப்புறம் உன்னுடைய தலையை நான் கழுவி விடுகிறேன் என்று சொல்லி. நடந்தது என்ன அன்பானவர்களே தெரியுமா? தொலைக்காட்சி சீரியல் முடிந்தது, தாயார் கடந்து வந்தார்கள், பிள்ளையுடைய தலையை கழுவ ஆரம்பித்தார்கள். அவ்வளவு முடியும் கொட்டி போய்விட்டது. இது வேடிக்கையான கதை அல்ல, உண்மையான நடந்த ஒரு சம்பவம் அன்பானவர்களே. இன்றைக்கு நாமும் அப்படிதான். நம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் வியாகுலப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை குறித்து அழுவதில்லை. உலகத்தை பார்த்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். ஏதோ தொலைக்காட்சியை பார்த்து, ஏதோ தேவையில்லாத சம்பவங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம். அருமையானவரே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகள் இந்த கடைசி கோரத்திலும் கூட, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். இன்று மீட்பு பணியை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். திறப்பிலே நிற்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மால் மீட்பு பணியை செய்ய முடியும். அதாவது நம்முடைய உலகத்திலே நாம் ஒரு மீட்பு பணியை செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்திலே நாம் நம்முடைய பாழாய் போகிற பிள்ளைகளை நாம் மீட்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பானவர்களே. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது நாம் போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்று நம்முடைய போதனை எப்படி இருக்கிறது? நாம் 4 பெண்கள் இணைந்தால் அங்கு நடைபெறுவது நாம் எல்லோருக்கும் தெரியும். கூட்டமாக அமர்ந்து நாம் நன்றாக நம்முடைய கதைகளை தான் பேசி கொண்டிருப்போம். ஒருவர் அவருடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது சில பேர் அவர்களை ஆற்றி தேற்றுவார்கள். ஆனால் சில பேர் இன்னும் அவர்களை எப்படி புண்பட வைக்க முடியும் என்று சொல்லி பார்ப்பார்கள். அன்பானவர்களே, நம்மிடத்திலே இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான குணாதிசயம், நான் இந்த அன்பான தாயை சந்திக்க சென்றால் எனக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுவார்கள், எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவார்கள், எனக்காக ஜெபிப்பார்கள், எனக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி தருவார்கள் என்று சொல்லி நம்மை நாடி வருகிற பெண்களாய் நாம் நிச்சயமாக மாற வேண்டும். வேதாகமத்திலே ஒரு அழகான எடுத்துக்காட்டை உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 19ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் இல்லங்களுக்கு சென்று படித்து பாருங்கள். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். நாகமான் என்று ஒருத்தன் குஷ்டரோகத்திலே பாதிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு உதவி செய்ய ஒரு சிறு பெண், அவளுடைய போதனை தான் அங்கு மிகவும் முக்கியம். அவள் நினைத்திருக்கலாம், என்னை அடிமையாக கொண்டு வந்தவர் குஷ்டரோகம் பிடித்தால் என்ன, இல்லை என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவள் அதை நினைக்கவே இல்லை. பாருங்கள், அவளுடைய போதனை அவனுடைய குஷ்டரோகத்தை தீர்த்தது. இன்று நம்முடைய போதனை எப்படி இருக்கிறது? அவன் அந்த வியாதியில் இருந்து மீட்படைய அந்த ஒரு சிறு பெண் காரணமாயிருந்தாள். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் கல்லூரிகளிலே படிக்கலாம், நீங்கள் பாடசாலையிலே படிக்கலாம். உங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி தாருங்கள், நல்ல போதனைகளை சொல்லி தாருங்கள். பிள்ளைகள் கஷ்டங்களோடு கவலைகளோடு வரும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை கூறுங்கள். நல்ல போதனைகளை போதிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக அமையும், பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய போதனைகள் மிகவும் முக்கியம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாய் அமைய வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடாது. திருவள்ளுவர் அழகான ஒரு திருக்குறளை சொல்லி இருக்கிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. நாவினால் நாம் ஒருவரை ஒரு வார்த்தை புண்படுத்தும்படி பேசினால் அது மிகவும் அபாயகரமாக மாறி போய்விடும். அன்பானவர்களே, நம்முடைய போதனை மிகவும் முக்கியமானது. நாம் ஒரு வார்த்தையை அடுத்தவர்களிடத்திலே பேசும் பொழுது 1 முறைக்கு 4 முறை சிந்திக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் கிறிஸ்துவை பறைசாற்றுவதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவர்களை குணமாக்குகிறதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவர்களை நல்வழிப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ்வு கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். அப்படி நம்முடைய போதனைகள் அமையும் பொழுது நிச்சயமாக நம்மையும் ஆண்டவர் ஒரு மீட்பு பணி செய்கிற ஒரு பெரிய பாத்திரமாக மாறுகிறார். தேனியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். தெபோராள் என்றால் தேனி என்று பொருள் கூறுவார்கள். ஆனால் அந்த தேனி என்ன செய்யுமாம்? ஒரு தேனியானது தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் 1 டீஸ்பூன் தேனியை தான் அதால் சேகரிக்க முடியுமா? அப்பொழுது நீங்கள் பாருங்கள், அதை நினைத்து கொள்ளலாம், என்னால் இவ்வளவுதானே முடியும், ஆகவே நான் சோம்பேறியா இருந்து வருகிறேன், என்னால் யாருக்கும் பிரயோஜனம் வேண்டாம், நான் இப்படியே இருந்து வருகிறேன் என்று சொல்லி அந்த தேனி இருந்தால் இன்றைக்கு நாம் அனைவருக்கும் மருத்துவ குணம் மிகவும் நிறைந்த தேன் கிடைப்பது சாதகமற்ற ஒரு காரியம். அதே நேரத்தில் வண்ணத்து பூச்சியை பாருங்கள். நம்மை போன்று மிகவும் அழகாக இருக்கிற வண்ணத்து பூச்சி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதுவும் அதே வேலையை தான் செய்கிறது. பூக்களில் அமர்ந்து
தேனை உறிஞ்சி எடுத்துக்கிறது, ஆனால் ஒரு நாள் கூட நமக்கு தேனை கொடுப்பதில்லை. அன்பானவர்களே, இதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கிற நாட்களிலே நாம் பிரயோஜனப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு நம்முடைய போதனைகள் ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். தெபோராள் என்பதற்கு தேனீ என்று பொருள். அவளுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட்டது. அவளுடைய வாழ்க்கை மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட்டது. இந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்பை கண்டுகொள்வதற்கு அது ஒரு வழிகாட்டியாய் அமைந்தது. அன்பானவர்களே, ஒரே ஒரு மிஷனரியை மாத்திரம் சுட்டி காட்டிவிட்டு கடந்து போகலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஏமி கார்மைக்கேல் குறித்து அனைவரும் அறிந்ததுதான். 1867 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் ஆண்டு அயர்லாந்தை மைய இடமாக கொண்டு டேவிட் கேதரின் தம்பதியாருக்கு மகளாக பிறந்தவர் இந்த ஏமி கார்மைக்கேல். இந்த ஏமி கார்மைக்கேல் சிறு வயது முதலே மிகவும் பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்டாள். இவளிடத்திலே ஒரு பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், அவள் இருந்த அந்த வளர்ந்த பிறந்த அந்த இடத்திலே அனைத்து பெண்களுடைய கண்களும் நீலமணி கண்களாய் இருக்குமா. ஆனால் இவளுடைய கண் மாத்திரம் பழுப்பு நிற கண்களாய் இருந்ததாம். அப்பொழுது இவள் தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி செபிக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய கண்கள் மாத்திரம் ஏன் பழுப்பு நிறமாய் இருக்கிறது? இங்குள்ள எல்லா பெண்களுடைய கண்களும் நீலமணி கண்களாய் இருக்கிறதே என்று சொல்லி தினந்தோறும் ஆண்டவரிடத்திலே கேட்பதுண்டு. ஆனால் அவளுக்கு பதில் கிடைக்கவில்லை. தன்னுடைய 18வது வயதிலே அவள் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு கூட இவள் முடிவெடுத்துக் கொண்டாள். அன்பானவர்களே, அவர்களுக்கு ஒரு கொடுமையான வியாதி இருந்தது, நரம்பு தளர்வு நோய். அடிக்கடி படுக்கையிலே அமர்வதுண்டு. அவள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், என்னிடத்துல இப்படி ஒரு பெரிய வியாதி இருக்கிறது, இதை வைத்துவிட்டு நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று நினைத்திருக்கலாம். நான் வாழ்ந்த அந்த அயர்லாந்திலே ஆதரவற்ற பிள்ளைகள், தொழிற்கூடங்களில் வேலைக்கு செல்கிற பெண்கள் எல்லோரையும் இணைத்து ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தார். பிற்பாடு நம்முடைய இந்தியாவுக்கு கடந்து வந்தார். இந்தியாவுக்கு ஊழியத்திற்கு கடந்து வரும் பொழுது இங்குள்ள எல்லா பெண்களுடைய கண்களும் பழுப்பு நிறமாயிருந்தது. அப்பொழுது அவள் உணர்ந்து கொண்டாள், ஆண்டவர் என்னை பழுப்பு நிற கண்களோடு கூட படைத்தது இதற்காகத்தான் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். அன்பானவர்களே, அவர்கள் செய்த ஊழியங்கள் ஏராளம் சொல்லுவதற்கு எனக்கு நேரம் பற்றவில்லை. அன்பானவர்களே, திருநெல்வேலியிலே மையமாக கொண்டு அநேக ஊழியங்களை செய்தார். அந்த நேரத்தில் பொட்டு கட்டுதல் அது மிகவும் ஃபேமஸான ஒரு இன்சிடென்டாக காணப்பட்டது. தேவதாசி பெண்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. பலவிதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு நேராய் கடந்து வந்தது. ஒரு பெண்ணாக நின்று நிச்சயமாக அவர் நினைத்திருக்கலாம், எனக்கு ஒரு நரம்பு தளர்வு நோய் இருக்கிறது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்த பொழுதும் அப்பேற்பட்ட தூரத்திலிருந்து கடந்து வந்து நம்முடைய பெண் பிள்ளைகளுக்காக அழகான ஒரு ஆசிரமத்தை நிறுவினார். டோனாவூர் என்கிற அழகான ஆசிரமம் இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேகருக்கு கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதை நிறுவதற்கு காரணமாயிருந்தது அந்த ஏமி கார்மைக்கேல் அம்மையார். இவர் ஒரு ஆக்சிடென்ட்ல 1937 ஆண்டு மாட்டிக்கொண்டார். ஆக்சிடென்ட் அப்புறமாக எலும்பு முறிந்ததன் காரணமாக 20 வருடம் அவர் படுக்கையில் இருந்தார். இன்று நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் அவர் படுத்த அந்த கட்டில் அங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 20 வருடம் படுக்கையிலே இருந்து கொண்டு அநேக நூல்களை எழுதினார். இவரை பிள்ளைகள் அம்மையார், அம்மா அம்மா என்று கூப்பிடுவார்களாம். ஏன் என்று சொல்லி பிள்ளைகளை கேட்ட பொழுது, எங்களை ஒரு தாயை போல அவர்கள் அன்பு காட்டி கரிசனை காட்டி எங்களை வளர்க்கிறார்கள் என்று சொல்வார்களாம். அன்பான திருச்சபையாரே, இன்று நம்முடைய பணி எப்படி இருக்கிறது? அன்று ஏமி கார்மைக்கேல் அப்பேற்பட்ட தூரத்திலிருந்து நல்ல ஒரு போதனையை கொடுக்கும்படியாய், நம்முடைய தேசத்துக்கு ஒரு மீட்பு வழங்கும்படியாய், நம்முடைய பெண்களுக்கு ஒரு மீட்பு வழங்கும்படியாய் கடந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு இன்று மாதிரியை காண்பித்தருகிறது. யோவான் 12:24 இப்படியாய் கூறுகிறது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணியானது நீங்க நிலத்தில் போட்டு பார்த்து விட்டு இருந்தோம் என்று சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். அது மட்கி உள்ளே செல்லும் பொழுது அது அழகான ஒரு மரமாக வளர்வதுண்டு, எப்பேற்பட்ட விதையாக இருந்தாலும். ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மால் தேசம் மீட்படைய வேண்டும். இன்றைக்கு உலகத்தை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் பலவிதமான அவல நிலைகள், பெண்களுக்கு எதிராக ஏற்கப்படுகிற அநேக அவல நிலைகள். இதற்காக பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் மீட்பு பணியை செய்வதற்கு முன் வர வேண்டும். அன்பானவர்களே,
இந்த நேரத்துல நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்தோம். 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். நீங்களும் நானும் ஒரு ரூபி கல்லை போல விலை உயர்ந்த பாத்திரங்கள். ஒருவேளை ஒரு தூசி ஒட்டி விட்டது என்று சொன்னால் அது மங்கி போய்விடும். இந்த தூசி நம்மிடத்திலே ஒட்டி போகும் பொழுது மங்கி போய்விடும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே இருக்கிற தந்திருக்கிற திறமைகளை சரிவர பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நின்று நல்ல வார்த்தைகளை, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை போதிக்கும் பொழுது நீங்களும் நானும் நிச்சயமாக ஒரு ரூபிக்கல் மறுபடியும் வெளிச்சம் கொடுப்பது போல தேசம் மீட்படைய, நம்முடைய குடும்பங்கள் மீட்படைய நம்மையும் ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய ஆலய பிரகாரத்திலே கடந்து வந்தோம் சுவாமி. ஆண்டவரே, வந்த வண்ணமாக நாங்கள் திரும்பி செல்லக்கூடாது சுவாமி. பெண்கள் ஞாயிறு என்கிற இந்த நாளை நாங்கள் அனுசரித்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை ஒழுங்கீனமானவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு நாட்கள் கெடுத்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் திரும்பி வருகிறோம். ஒரு ரூபி கல்லை போல ஒரு பிரகாசமுள்ள ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பெண்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் சுவாமி. எங்களுடைய கரங்களில் இருக்கிற தாளந்துகளை உமக்காய் பயன்படுத்த நாங்கள் முன் வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்க நாங்கள் முன் வருகிறோம். நல்ல வார்த்தைகளை, பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கூறுவதற்கு நாங்கள் முன் வருகிறோம். அன்று ஏமி கார்மைக்கேல் ஆண்டவரே எங்களுக்காக இங்கு கடந்து வந்து பெண்களை மீட்டெடுத்தது போல இன்று நாங்களும் இந்த திருச்சபையிலிருந்து எழும்புவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒரு தெபோராளை போல, ஒரு எஸ்தரை போல ஆண்டவரே எங்களுடைய தேசம் மீட்படைய நாங்களும் எழும்புவதற்கு, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் எழும்புவதற்கு, எங்களுடைய ஜெபத்திலே அவர்களை தாங்குவதற்கு ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கிரியை செய்தீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தவறுகள் குற்றங்களை என் தேவன் மன்னிங்க. அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட்டபடியினால் உமக்கு நன்றி சுவாமி. கேட்ட வண்ணமாக அல்ல ஆண்டவரே, நாங்களும் மீட்பு பணியில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நல்ல ஒரு ஸ்திரீகளாய் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையினூடாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றீர். பிறருக்கு பயன் தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்து தருகின்றீர். ஞானமுள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறான் என்று திருமறையிலே நாங்கள் வாசிக்கிறோம். அநேகருக்கு எங்களுடைய வாழ்வும், எங்களுடைய போதனைகளும், எங்களுடைய செயல்பாடுகளும் தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே தந்த திவ்யமான வார்த்தைக்காக கடவுளை ஸ்தோத்திரித்து இருக்கிறோம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக பெண்கள் உம்முடைய ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருந்தார்களே. இன்றைக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாதபடி ஆண்களைப் போல் பெண்கள் திருச்சபையிலே பயன்படுத்தப்படுவதை கண்டு ஆண்டவரை போற்றுகிறோம். தொழுகை கடவுளுக்கு பிரியமாக அமைந்திட்டு ஒரு விஷயம் கூட இந்த நாளிலே தம்முடைய மக்கள் உமக்கென்று தங்கள் அர்ப்பணிக்கவும், பலவிதமான தேவையோடு இருக்கிற மக்களுக்காக திறப்பின் வாசல் என்று கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து ஒவ்வொரு மக்களை ரட்சிப்படைவதற்கு தங்களுடைய பணித்திட்டங்களை வகுத்துக் கொள்ளவும் ஆண்டவர் அருள் தாரும். கருத்திருந்த கடவுள் தந்த வார்த்தையை சுமந்து வந்து எங்களுக்கு சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய மன்னாவாக தரப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தந்திருக்க தம்முடைய மகளுக்காக நன்றி. குடும்பத்தின் மக்களை கடவுள் ஆசீர்வதியும். செய்கின்ற பணிவிடைய கடவுளுக்கு பிரியமாக அமையட்டும். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், எந்தெந்த இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு கடவுள் அழைத்து செல்கிறீரோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.